சூப்பராக அப்படியே மனசுலேருந்து பாடுறாங்க. வா, கேமரா யார் பிடிச்சிருக்கா? உள்ள ஸ்டாண்டில் இருக்குமோ? என்னடா இது, உங்களுக்கு கேமரா வைக்க ஒரு ஸ்டாண்டு கூடவா இல்லை? இல்லாட்டி ஸ்டாண்டு கூட இல்லாட்டி ஒரு கை ஒத்த கையில் பிடிச்சிட்டாச்சும் பாடியிருக்கலாமே. திருப்பி அந்த பூனை எப்படிங்க கையில் எடுப்பீங்க? பார்க்கும் போதே ஒரு மாதிரி இருக்கே. அப்போ இதை செஞ்சு கையிலலாம் எடுத்து இந்த வீடியோவை எடிட் பண்ணி போட்டு உங்களுக்கு எப்படி இருக்கும்? அர்ஜென்ட்டுக்கு இவங்கள்ட்ட போயிட்டு உங்கள் ஃபோனை ஒரு நிமிஷம் கொடுங்க, ஒரு கால் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்க முடியாது போல். ஓ பேபி, பேபி டாலர் என்ன பண்ணுது? இதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. இதுவே ஒரு 15 வயசு பையன், 10 வயசு பையன் அந்த பண்ணியிருந்தால் நம்ம தப்பு அப்படின்னு சொல்லலாம். ஒரு குட்டி கொஞ்சம் பண்ணனால இது தப்புன்னு சொல்ல முடியாது. ஒரு சின்ன பையன் பண்ணனால இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் அப்படி தானே நினைக்கிறீங்க? இல்லை, ஒரு சில பேர் நினைப்பீங்க, ஒரு சில பேர் நினைக்க மாட்டீங்க. சரி, வாங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம். ஓ, இது ஒரு எறும்பாச்சு, அடிச்சா பயங்கரமாக வலிக்கும். அதை ஏன்டா எடுத்து டவுசருக்குள்ள போட்ட? ஒன்று ரெண்டா இருந்தால் பரவாயில்ல, எக்கச்சக்கமாக இருக்கு. என்ன தலைக்கெல்லாம் போயிடுச்சு, தலையெல்லாம் கிடைக்குது. இந்த ஒரு சில பேர் இருக்காங்க, ஒரு சில ஜோக்கர் தயாரிகள்லாம் இருக்காங்க. அவங்க எப்பேற்பட்டவங்க, எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னா, நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம வந்து வீடியோ எடுத்து அவங்க முன்னாடி இப்படி காட்டிட்டோம்னா போதும், கூட துள்ளிடுவாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இப்போ அவங்க முன்னாடி கையில் நாய்ப்பி இருந்தால் கூட எடுத்து வாய்க்கில் போட்டுருவாங்க. லெஜெண்டால தான் கண்டுபிடிச்சாங்க. ஒன்லி அண்டர்ஸ்டாண்ட் லெஜண்ட். இதை கண்டுபிடிக்க ஒரு லெஜெண்டா? என்ன டேய், அது என்னடா இதில் போட்டுருவீங்களே, ஒன்லி அண்டர்ஸ்டாண்ட் லெஜண்ட். லெஜண்ட், ஒன்லி அண்டர்ஸ்டாண்ட் லெஜெண்டா? நீங்கள் யாரை குறிப்பிடுறீங்க தெரியுமா? ஒரு காஜி தயாளி தாண்டா ஒன்லி அண்டர்ஸ்டாண்ட் லெஜண்ட் அப்படின்னு குறிப்பிடுறீங்க. ஒரு பக்கா பயங்கரமான காஜி தாயலி, ஒரு காஜி தாயலியால் தான் அந்த இந்த மாதிரி இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். என்ன இது? வீடியோ பண்ணலான்னு பார்த்தா தப்பு தப்பாக தோணுது எல்லாமே. ப்ரோ, மோஸ்ட் எக்ஸ்பிளைன் திஸ் ட்ரீம் டு யூஸ். ஹிஸ் மதர் இஸ் இன் ஷாக். என்ன இப்படி ஊத்துறான்? நாட்டி பாய் நைட் டைமில் கண் முழிச்சு பார்த்துருக்கான். கமான் பாய், கமான், திரும்பி வேற பிடிச்சு. ஏ பாய், அப்படிதான். நீ சாதாரண ஆளை வரமாட்டேன், இதே மாதிரி பயிற்சி எடுத்தீங்கன்னா. இந்த குழந்தை ஏன் தெரியுமா அப்படி பண்ணுது? எனக்கு தெரிஞ்சு
நைட் டைமில் இந்த குழந்தை தூங்கிட்டு இருக்கும்போது கட்டிலில் வந்து சவுண்டு கேட்டிருக்கு. இந்த குழந்தை என்ன கட்டிலில் சவுண்டு கேட்குது அப்படின்ட்டு இப்படி திரும்பி பார்த்துருக்கு. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அப்பா அம்மா விளையாண்டுக்கிட்டு இருந்திருக்காங்க, உங்கள் அப்பா அம்மா. அதை பார்த்துட்டு ஓ இது மாதிரி நானும் பண்ணி பார்க்குறேன் அப்படின்ட்டு இந்த வயசுலேருந்து தலைவர் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காப்புல. பெரிய ஆளியா நீ இந்த வயசுலேயே எல்லாத்துக்கும் ட்ரைனிங் எடுக்கிற நாட்டி பாய். ஐயா இந்த மாதிரிலாம் பேசினா எவனாச்சும் ஒருத்தன் கமெண்ட் பண்ணுவாடா வந்து நீ இப்படிலாம் பேசாத, இப்படிலாம் பேசுகிறது தப்பு அப்படின்னு. எங்கே இருந்தால் வர்றாங்கன்னு தெரிலடா. காமெடிக்கு பேசினா கூட பிரச்சனை ஆக்கி விட்டுறாங்க. தலைவர் உள்ளே என்ன வச்சுருக்காரு? ஏதோ கத்துது. கோழி குஞ்சா? சபாஸ் சபாஸ் பாப்பா சபாஸ். நீ சாதாரண ஆள் இல்லை தம்பி. அதுவும் ஒரு கோழி குஞ்சை உள்ளேருந்து எடுத்த பார்த்தியா? அந்த கோழி குஞ்சு உள்ளே துள்ளாமல் அடக்கி வச்சுருக்க பாரு, அதான் பெரிய விஷயம். இதுக்கெல்லாம் இப்போதெல்லாம் பண்ணுறதுக்கு தைரியம் வேணும். ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18 வயசு பையன் 20 வயசு பையன் அவங்களாம் அதை கண்டிப்பாக பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த வயசில் அவங்களோட ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் நீ பண்ணியிருக்க. ஆனால் நீ ரொம்ப சின்ன வயசுலேயே பண்ணியிருக்க அப்படின்னா உனக்கு தைரியம் ரொம்ப. நீ வேறு லெவலியா, வேறு லெவல். வெடிக்குமா? இது வெடிக்கிறத பார்த்து அவளோட காத்துக்கிட்டுருங்க. வெடிக்குமா வெடிக்காது? நம்ம நேரில் வெடிக்க போகுது. என்ன இவ்வளோ பெருசாகிட்டே இருக்கு? வெடிக்குமா வெடிக்காது? வாட் இஸ் திஸ்? இப்படிலாம் பண்ணால் நான் பயந்துருவேன்னு நினச்சிங்களா? நான் பயப்பட மாட்டேன்டா இப்படிலாம் பண்ணால். என்னையே பயமுத்தணும் பார்த்தீங்களா? கதவு வேறு சாத்தி வச்சுருக்கேன், கொஞ்சம் பயமாக வேறு இருக்குது. இல்லை பார்த்துக்கலாம். அடுத்த வீடியோ இந்த பாய். பார்க்காத யா செம்ம டேலண்ட். இந்த பொண்ணுக்கு ஸ்பீடு அதிகம், ஆனால் இந்த தலைவனுக்கு அதை விட ஸ்பீடு அதிகம். இந்த பாய்ஸ் என்னடே முட்டா போயில லூஸ் போயில. உனக்கு இருக்கிறது கொஞ்ச நேரம் ரெஸ்ட் டைமு. அந்த ரெஸ்ட் டைம்லேயும் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு 2 GB நெட்டை முடிக்கிறீ. அறிவு இருக்கா உனக்கு? மூட்டு கிளம்புடா. ஏதாச்சும் வேலை இருந்தால் போய்ட்டு போடா எந்திரிச்சு போடா.